இந்தியாவில் அதிக மருத்துவர்கள் கொண்ட மாநிலத்தில் தமிழ்நாடு 2வது இடத்தை பிடிக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். பிறப்பும் இறப்பும் என்றுமே இறைவன் ஒருவனால் தீர்மானிக்கப்படுகிறது அல்லவா? அதனை மருத்துவர் நினைத்தால் மாற்ற முடிகிறது. துல்லிய நேரத்தை கணக்கிட முடிகிறது என்றால் விஞ்ஞானம் பல தாண்டி மெய்ஞானம் ஒன்று உண்டு என்பதை இவர்கள் மூலம் உணர முடிகிறது. தோராயமாக 86 பில்லியன் நியூரான்களால் ஆனது மனித மூளை. That billion neurons functions is equal to 1 doctor. ஏனா நம் உடலின் முதன்மையான பாகம் தலையாக இருப்பது மூளை என்றால் மருத்துவத்துறையின் முதன்மையான தலைவர்கள் மருத்துவர்கள் தான். உயிர் உள்ளவரை உடம்பிற்கு மதிப்பு, ஆனால் உயிரற்ற உடலையும் ஆராய்ந்து உயிர் பிரிந்த காரணத்தையும் விலைமதிப்பற்ற உடல் உறுப்புகளையும் கொண்டு புது உயிரை உருவாக்கும் அற்புதமான கலைஞர்கள் மருத்துவர்கள் தானே. நடந்தது கொலையா தற்கொலையா என்று பல விசாரணைகள் நடந்தாலும் இவர்கள் ஒருவரின் வாக்கு மூலம் அனைத்தையுமே வென்று விடுகிறது. நோயாளி ஒருவரின் நோய்க்கு காரணம் பல இருப்பினும் அதற்கான சிறந்த தீர்வு சிறந்த மருத்துவர்களின் வழிகாட்டுதல் தானே. எத்தனை முறை அறிவுரை கூறியும் திருந்தாத சிலர் இவர்கள் ஒருவரை பார்த்த பிறகு மாறுகிறார்கள். ஆம், இன்று பாக்டீரியா வைரஸால் வரும் நோய்களை விட எதிர்பாராத நடந்த கவனக்குறைவாலான விபத்துகளினாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் வளர்ந்து வரும் கலாச்சாரம் உணவு பழக்கம்தான் அதற்கு அதிக காரணமாக அமைகிறது. இதில் இருந்தெல்லாம் வெளியேற மருத்துவர்களின் சிகிச்சை பெரும் பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு தினமும் ஒரு சிறப்பை உணர்த்துகிறது. அந்த விதத்தில் மருத்துவத்துறையில் பல சாதனைகள் நடந்திருந்தாலும் அதற்கெல்லாம் முன்னோடிகளை நினைவு கூர்வது இந்நன்னாளின் சிறப்பை அதிகரிக்கிறது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான ஆனந்தி கோபால ஜோஷி 1865ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி பிறந்து தன்னுடைய 14 வயதில் தாயாகி 10 நாட்களில் சரியான மருத்துவ வசதி இல்லாததால் அவரின் குழந்தை இறந்து விடுகிறது. அதனால் மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு பலரின் எதிர்ப்பை தாண்டி அமெரிக்கா சென்று 1886ஆம் ஆண்டு மார்ச் 11இல் தன்னுடைய 19 வயதில் மருத்துவ பட்டத்தை பெற்றார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சட்டசபைக்கு சென்ற முதல் பெண் துணை மேயர், பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் என்று சமூகத்தில் பல பிரச்சனைகளை தீர்வு கண்டு தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் என்ற பட்டத்தை வென்றவர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். இவர் உடல் உறுப்புகளின் பிரச்சனைகளை தாண்டி உலக பிரச்சனைகளையும் தன்னால் தீர்க்க முடியும் என்று போராடி வெற்றி கண்டவர். டாக்டர் என்ற சொல்லுக்கே புது மதிப்புண்டு. அதில் சிறிதும் சோர்வின்றி எப்பொழுது எதை கேட்டாலும் சரியான சிகிச்சை முறையை சொல்லி நொடி பொழுதில் பல உயிர்களை காப்பாற்றி வரும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எங்களது மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க மருத்துவர், வளர்க மருத்துவத்துறை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.